வணக்கம் தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய குருத்துவ நாளை நாம எல்லாருமே சிறப்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு விதத்துல நம்ம அழைத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்த்துக்களை நாம பகிர்ந்துக்கலாம். நம்முடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம குருத்துவ நாளை நாம நினைவு கூர்றப்போ நம்முடைய குருத்துவ அழைப்பை நாம எண்ணி பார்க்கணும். நாம ஒவ்வொருவருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு கடவுள் நம்ம கொடுத்திருக்கார். ஒருவேளை நம்ம காலேஜ் முடிச்சுட்டு செமினார் சேர்ந்திருக்கலாம், நம்ம ஒரு +1 சேர்ந்திருக்கலாம், அல்லது 8th 9th கூட சில பேர் வந்து சேர்ந்து படிச்சிருக்கலாம். அது மாதிரி நம்முடைய அனுபவத்தை நாம பகிர்ந்து கொள்ள நாம் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். இப்போ குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம்தான், சரிங்களா? இதுல வேதனைப்படுறக்கோ கஷ்டப்படுறக்கோ ஏன் நான் சாமியாரானே அப்படிங்கிற என்றதுக்கோ நம்ம யாருமே தயாரா இல்லை. ஏன்னா இது நம்ம மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டோம். கடவுள் நம்மை சந்தோஷமா வச்சிருக்காரு, நம்ம சந்தோஷமா நாம பணி செய்கிறோம். அதனால அந்த பணிகளை, அந்த குருத்துவ அழைப்பை நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு சரி, இன்னும் இளம் உள்ளங்களுக்கும் இந்த குருத்துவத்து இடையருக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால லாரன்ஸ், உங்களுடைய எப்படி அழைப்பு எப்படி இருந்தது? சொல்லலாம் ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா குருத்துவத்தை பற்றியதான எதுவுமே தெரியாத ஒரு பையனா இருந்த போது என் நண்பன் தான் வந்து குருத்துவம்னா என்ன, ஃபாதர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, குருமடனா என்ன, இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தா. அப்படி அது வரைக்கும் எனக்கு என்னென்ன தெரியாது. நானும் செமினரிக்கு வரேன்டா, நீயும் வா என் கூட அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனார். கேம்புக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். கடைசி வரைக்கும் நான் என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை நம்பி உள்ளே வந்தேன். கடைசி நேரத்தில் பார்த்தா அவர் அங்கே இருக்க முடியல, அவர் என்னை விட்டுட்டு அவர் போயிட்டார் வெளியே. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய தூண்டுதலால் கடவுள் அவர் வழியாக எனக்கு இந்த அழைப்பை கொடுத்ததா நினச்சி நான் இன்னை வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் ஃபாதர். வெரி குட். சிறப்பான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரியே மற்ற எல்லா குருக்களும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் சாமி. வெரி குட், வெரி குட். அவன் வந்து என்னைய மாட்டி விட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்லை, அந்த செகண்ட் அது தோணுச்சு. ஆனா இன்னைக்கு அவனை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். கடவுள் ஒருவேளை அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்துருக்கலாமே எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் திட்டம் வித்தியாசமா அமையுது இல்லை, ஒரு சரியான திசையை உங்களுக்கு காமிச்சிட்டாரு. அவர் வழியா கடவுள் எனக்கு காமிச்சதான் நான் ஃபீல் பண்றேன். பெரிய வியாழன் அன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம். என்னோட ஒகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து நானும் எங்க அண்ணனும் விளையாண்ட விளையாட்டு சாமியார் விளையாட்டு தான். அந்த மாதிரிதான் விளையாண்டு கொடு போட்டு விளையாடுறீங்களா? ஆமாமா, இப்போ விளையாடுறோம். அவரு வரமாட்டேங்கிறாரு. என்னன்னா, தேன் மிட்டாய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேன் மிட்டாயை தான் தண்ணியில கரைச்சோம்னா ரெட் கலரா மாறிடும், அதுதான் எங்களுக்கு ஒயின். அப்புறம் அந்த பெரிய ஓஸ்ட் ஒன்று விற்பாங்க, எல்லாம் அதை வந்து எங்க அக்கா ஒருத்தவங்க வந்து கப்பு வாங்கியிருந்தாங்க. அதை எடுத்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி, ஆனா மேக்சிமம் ஓஸ்தி நான் தான் சாப்பிடுவேன், ரசம் நான் தான் குடிப்பேன், எடுப்பேன். எல்லாத்துக்கும் பிரசங்கெல்லாம் வச்சிருக்கேன். அதனால அந்த சின்ன வயசுல இருந்து அந்த விளையாட்டு இன்னைக்கு வந்து அது உன் வாழ்வாவே மாறி இருக்குங்கிற உணர்றப்போ அந்த பிரீஸ்டுடைய மகத்துவத்தை நினைச்சு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பகிர்தலா உங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு நிறைவான வாழ்வு தான் அது. ரொம்ப சந்தோஷம் செல்வா, ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 12th முடிச்சு தான் வந்த செமினரிக்கு. எல்லாத்துக்குமே வந்து சின்ன வயசுல வந்து ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து வேற வேற கனவுகள் இருக்கும். 6வது படிக்கும்போது டாக்டர் ஆகணும், 8வது படிக்கும்போது ஆர்மியில் சேரணும், 10வது படிக்கும்போது கண்டக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 12வது முடிக்கும்போது வரைக்கும் ஒரு தெளிவே கிடையாது. 12வது முடிச்சுட்டு போகும்பொழுது தான் ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு வாழும்பொழுது பார்த்தா ஒரு இந்த ஜிஆர்டி காலேஜில் வந்து அப்போ தான் வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஒன்று வருது. ஓகே, இந்த ஷூட்டிங்கு ஃபிலிம்குள்ளே போகிறது அப்படின்னு பயங்கரமான ஒரு காலம். அப்போ வந்து 10 ரூபாய்க்கு ஒரு அப்ளிகேஷனு மைனஸ் செப்டிலேருந்து வாங்கிட்டேன். 400 ரூபாய்க்கு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷனு. அடுத்த நாள் முடிவு எடுக்கணும், ஏன்னா அடுத்த நாள் வந்து இன்டர்வியூ மைனஸ் செமினாரில். 2ல் எதுன்னு பார்த்தேன், கடைசியில் 10 ரூபா அப்ளிகேஷன் தான் ஜெயிச்சுது. அதில் யதார்த்தமாக தான் எல்லாமே ஒரு ஆக்சிடென்டலாக வந்து சில விஷயங்கள் நடக்குது. நம்ம ஒகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தமுள்ள இதெல்லாம் மாறி. உங்களுடைய ஒகேஷன் யாரு இன்ஸ்பிரேஷன்? உங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுல என்னையும் கூட கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம் நினைக்கிறேன். நினைச்சேன், சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருடைய கேட்டிசம் டீச்சரா கூட நான் இருந்தேன். ஃபாதர் இருந்திருக்காரு, ஆசிரியரை மதிக்க இருக்காரு அவரு.
நிறைய இவர் இருந்திருக்காரு, அவர் இருந்திருக்காரு, லாரன்ஸ். லாரன்ஸ். வெரி குட். லாரன்ஸ் இல்ல, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்படியே நான் சேர்ந்து பயணித்து இருக்கிறோம் அத சொல்றாரு. ஆமா ஃபாதர். பின்ன நான் 10th படிக்கும் போது ஃபாதர் அதான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு எல்லாரும் 10th படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்பதான் நமக்கு அப்போ ஒரு தூண்டுதல் வந்துச்சு. அது எங்க அம்மா தான் சொன்னாங்க, பேசாம சாமியாம் போயிரு, குடும்பக்காக மாட்டேன். குடும்பம்லாம் வந்து கஷ்டம் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்ப சரி சரி நான் ஒண்ணுதான் கேட்டேன் அம்மா கிட்ட, சாமியாரா போனா விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். டெய்லியும் விளையாடலாம், அங்க சந்தோஷமா இருப்பாங்க, போகலாம், போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் போய் செமினரிக்குள்ளே போனோடனே முதல் அந்த ஈவினிங் டீ கொடுப்பாங்க, டீ கொடுத்து காலையில் டிஃபனு அதெல்லாம் பார்த்தோன்னே கேட்டே, டெய்லியுமே இது மாதிரி கிடைக்குமா? சோறு முக்கியம். அது இன்னைக்கு வரைக்கும் தேவைட்டு. அப்ப வெளியே வந்த பிரதர் சொன்னார் ஒருத்தர், இன்னைக்கு மட்டும்தான் இது, கொஞ்சம் பார்த்து யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதான் இது ட்ரெய்லர் மட்டும் தான்டா, ட்ரெய்லரை பார்த்து. அதுக்கப்புறம் செமினார்ல எல்லாம் சேர்த்திட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா அழுதுட்டு போறாங்க, ஏன்னா செமினரி எனக்கு பிடிச்சி போச்சு, ஏன்னா ஈவினிங் விளையாடலாம், அப்புறம் சந்தோஷமா இருக்கல, நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. என்னை விட்டுட்டு எங்க அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அப்புறம் அவங்க போயிட்டாங்க, நான் திரும்பி சந்தோஷமா உள்ள வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க. அது ஸ்டார்டிங் வந்து அந்த மகிழ்ச்சியே ஒரு ஒகேஷனுக்கான அறிகுறிங்கிறத நான் நினைக்கிறேன். அதே போல பல தடைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் எல்லாத்துலேயும் கடவுளுடைய கரம் என்னோட இருப்பதை நான் இன்ன வரைக்குமே நான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் ஒகேஷன் அப்படிங்கிறத நான் உணர்ந்து பார்க்கிறேன். ஓ வெரி குட். இப்போ என்னுடைய ஒகேஷன் அப்படிங்கிறது பேசிக்கலி எங்கள் ஃபேமிலி ஒரு பக்தி உள்ள குடும்பம். தூரம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறது, மற்ற நேரத்தில் பேச மாட்டேன். நாம டஃப் ஃபைட் கொடுக்கணும். டெய்லி மாசுக்கு போகணும். அப்போ அப்பா அம்மா எல்லாருமே திருப்பலிக்கு வந்துடுவாங்க. அப்போ குடும்ப ஜெபம் தினமுமே இருக்கும். அப்போ எப்படி ஒரு ஒகேஷன் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆன்மீகத்தில் அந்த வீடும் இருக்கிறதுனால, பெற்றோர் இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம். நான் 10th முடிச்சுட்டு +1க்கு நான் செமினரிக்கு வந்தேன். அப்போது செமினரிக்கு எனக்கு அவ்வளோவா படிப்போ இல்லை ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ படிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு கிடையாது எனக்கு. அப்போது செமினரியில் வந்தோம், +1 படித்தோம், +2 அப்படிங்கிற நான் ஃபெயில் ஆனேன். +2ல் ஃபெயில் ஆகிட்டேன். +2 ஃபெயில் ஆனால் நான் வீட்டுக்கு போயிடணும். அப்போது வீட்டுக்கு போயாச்சு. 1 இயர் வீட்டில் இருந்தேன். ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே இருந்துட்டேன் நான். அப்போ மறுபடியும் +2 எழுதி முடிச்சுட்டு மறுபடியும் செமினரியில் வந்து லாட்டின் ஃபஸ்ட் இயருக்கு ஜாயின் பண்ணேன். அப்போது அந்த அளவுக்கு கடவுள் வந்து ஏதோ ஒரு தோல்வி, உன்னால் ஒன்று முடியாது அப்படின்ட்டு, சரி இனி நாம் போய் மறுபடியும் என்ன, ஏன்னா அடுத்த செட்டில் தான் நான் போய் ஜாயின் ஆகணும். எனக்கு முன்னாடி இருந்தவங்க என்னுடைய சீனியர்ஸு அப்படி ஆயிடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் கடவுளுடைய அழைப்பு அப்படிங்கிறது, நீ எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு தான் கடவுள் என்னை அப்படியே அழைச்சி கொண்டு வந்தார். இப்போது செமினரியில் படிக்கிறப்பம் சரி, அவ்வளோ ஒரு 40 மார்க் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு வராது. கடைசியில் சொல்லணும் அப்படின்னா காம்பரன்ஸ் எக்ஸாம் நமக்கு தெரியும், அதுதான் ஃபைனல் நமக்கு எல்லாமே. அந்த ஃபைனல் எக்ஸாம் அது முடிச்சாதான் சாமியார் ஆகிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு முடிவு இருக்கும். இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 3 ஃபாதர்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அது வந்து இப்போ பிஷப் அமல்ராஜ், பிஷப் சிங்கராயர், ஃபாதர் பாக்கிசாமி கும்பகோணம், 3 பேருக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு கேள்வி வருது. என்ன கேள்வினா, சேக்ரமெண்ட்ஸ் திருவரு சாதனங்கள் எத்தனை, அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு. நமக்கு தெரியும் 15 நிமிஷம் நமக்கு கொடுப்பாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. நான் போய் டென்ஷனு, ஏன்னா எக்ஸாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிற பயங்கர டென்ஷன், எல்லாமே மறந்துடுச்சு. போய் உட்காந்து நான் பேப்பர் எடுத்து எழுதுகிறேன்.
3 திருவருட்சாதனங்களை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியல. ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசல், அதுக்கப்புறம் 15 நிமிஷம் இந்த 3 தான் ஞாபகத்துக்கு வருது. வேற திருவருட்சாத 4 திருவருட்சாதனங்களை ஞாபகத்துக்கே வரல. டேய் நீ சாமியாரா வருதா? நீ உனக்கு 4 திருவருட்சாதனம் தெரியல, என்னோட திருவருட்சாதனங்களை எப்படி போய் நடத்த போற? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. நான் அந்த 3 எடுத்துட்டு 3/4 போய் மணி அங்க உட்கார் 1/4 மணி நேரத்துல நான் போய் அங்க போய் உட்கார்றேன். அமுல்ராஜ் ஆண்டவர் பார்த்துட்டாரு. ஓ இவனுக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா நான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் சன்னு. அவரு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி ஆரம்பிக்கணும். அப்போ அவர் திருவச்சாதனை அப்படிங்கிறாரு 3 அப்படி 3 அப்படிங்கிற எனக்கு அதுதான் தெரியும். ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசல் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவங்க மத்த 2 பேரத்தை பாக்குறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் மாறி மாறி வேற கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு எந்த பதிலும் தெரியாது. அப்போ அவ்வளவுதான் முடிஞ்சா இவன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு 14 நிமிஷம் அவரே கேள்வி கேட்டார். அவரே கேள்வி கேட்கிறாரு, அவரே பதில் சொல்றாரு. ஏன்னா எனக்கு பதில் தெரியாது. இவங்க 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க. சிங்கராயிரும் ஜோசப் பாக்கியசாமி பாத்திரம் எப்பா நாங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம் அப்படின்னு. இருங்க நான் கேட்டு முடிக்கிறேன். கடைசி 1 நிமிஷம் கொடுத்தாரு, அதுக்குள்ள பெல் அடிச்சுட்டாங்க. தப்புச்சாச்சுடாப்பா சாமியார் ஆயிட்டோம்டா அப்படின்னு வந்தோம். அப்படி எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல கடவுள் 28 வருஷமா கடவுள் என்னை அற்புதமா வழி நடத்தி இருக்கார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை நான் விட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு கிடையாது. கஷ்டமா இருந்தாலும், நோயா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும் கடவுள் அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நான் திக்குவாயன் அப்படின்னார் மோசே. கடவுள் அவரைத்தான் வழி நடத்தினேன். அப்ப நம்முடைய பலவீனத்துலதான் கடவுளுடைய பலம் எனக்கு கிடைக்குது நான் நினைச்சு இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப குருத்துவ வாழ்க்கையில சரிங்களா, நாம ஒரு சந்தோஷத்தை மட்டும் நாம கடந்து வர்றதில்லை. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஒருவேளை உடல் நோய் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். அந்த ஒரு நிலையில எப்படி நம்மளால ஒரு சந்தோஷமா நம்மளால வாழ முடியுது? நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? கட்டாயம் சொல்லணும். 13 வருஷம் 14 வருட கால ஒரு குருத்துவ வாழ்வை கடவுள் கொடுத்துருக்காரு சில பங்குகள்ல பணி செய்யறதுக்கு. அப்படி பார்க்கும்போது எப்படி சிறப்பா பணி செய்யறது அப்படின்னு தான் சிந்தனையில் இருக்கும். மக்களை எப்படி செயல்பாடுடைய மக்களா உருவாக்கணும் அப்படின்னு தான் யோசனை பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பா பண்ண முயற்சி எடுத்திருக்கோம். பெஸ்டா பண்றது, பெஸ்டா பண்ணி கொடுக்கிற மாதிரி. அவங்க ஏனோ தானோன்னு செஞ்சிடக்கூடாது, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சிறப்பா பண்ணணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது சில சமயங்களில் சில சறுக்கல்கள், மக்களுக்கு பிடிக்காத போது எதிர்ப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் வரும். இருந்தாலும் நாம அந்த நேரத்துல நாம ஒரு குருவானவரா மாத்திரம் இல்லை, நம்ம கிறிஸ்துவின் நிலையிலிருந்து இதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த விதமான எதிர்ப்பையும் அவங்ககிட்ட காமிக்காம அவங்கள உணர வச்சு, ஓகே குருவானவர் சொல்றது நல்லதுதான் அப்படின்னு அவங்களே உணர வைக்கிற அளவுக்கு சில காரியங்களை செய்து அவங்கள முக்கியத்துவப்படுத்தி அவங்கள பெருமைப்படுத்துற விதத்துல சில காரியங்களை செய்ய முற்படுவேன். அதன் பிறகு அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. கடவுள் கிருபையினால அவங்க இன்னும் அதிக பக்தியுள்ள மக்களா மாறுறதுக்கு சில வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுளோட இருந்து கடவுள் பணி செய்கிற போது மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். சிரமங்கள் சிறிதுதான், மகிழ்ச்சி அதிகம் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில. ஆமாங்க சார். நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டே தானே இருப்பீங்க. லாரன்ஸ் அவர் சோலையா டேம்ல இருக்கிறப்பமே அருமையான பணிகள், நிறைய பணிகள் அங்க அவரு மக்களுக்காக செய்வார். சின்ன பாரிஸ் தான், ஏழ்மையான பாரிஸ் தான், பட் இதுதான் நிறைய காரியங்கள். கோபியில இருக்கிறப்போ தவக்காலத்துல ஏழைகளுக்கு உணவு, இலவச உணவு அப்படிங்கிறது கொடுத்தா நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய பிரீஸ்டுக்கு அவர் செஞ்ச காரியங்கள் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை போட்டு பசித்து எடுத்துக்கலாமா? பசித்தால் எடுத்துக்கொள்ளலாம், பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிற விஷயம். இது என்னுடைய நண்பன் வெலூர் டைசஸ்ல நண்பர்கிட்ட இன்னொரு ஃபாதர் கேட்குற, இந்த ஃபாதர் யாரு அப்படின்னு, அவன் என் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டதான், ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டதா என்கிட்ட சொன்னாரு. அப்போ எனக்கும் கொஞ்சம் அந்த நேரத்துல மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்மள பெருமையா நினைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு அவரு. எல்லாமே நன்மைக்கு தான். வெரி குட். சொல்லுங்க ஃபாதர் டேவிட். டேவிட் என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபாதர் இது தாராபுரத்தில் அசிஸ்டண்டா இருந்தேன். அப்ப முதல் குருத்துவ ஆண்டு, அதாவது குருவானவராக இருக்கும்போது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு 4 மாதங்கள் போச்சு. அப்புறம் பார்த்தா அந்த
ஒவ்வொரு வேலைகளும் வரும்போது அப்புறம் ஃபாதரும் எங்கள் ஃபாதர் அவர் என்னை சொல்லுவார், எப்பவுமே அவரே சொல்லியிருக்காரு நான் ஃபாதர் ரொம்ப நிறைய திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சில இந்த திட்டு வாங்கன்ற பொழுது ஒரே ஒரு நாள் நினச்சி பார்த்தேன், ஏன்டா ஃபாதர் ஆனோம், இவ்வளோ கஷ்டம் வருது. அந்த திட்டு மட்டும் இல்லை, மற்ற ஒவ்வொரு பணிகள், ஒரு சில பணிகள்லாம் வரும்போது அப்போ ஏன்டா ஃபாதர் ஆனோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு காலையில் நினச்சி பார்த்தேன். அப்புறம் திரும்ப போய் தூக்கிட்டீங்களா? அந்த நினைப்பு தான், அந்த நினைப்பு வந்தது, அதுவே ஒரு கஷ்டம்தான். ஆனா டேவிட் பல கஷ்டத்தை நீங்க எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்பெல்லாம் நாங்களும் எவ்வளவு தூங்கி இருக்கோம்னு நினைச்சிருக்கீங்க. தூங்கினா சரியா போயிருங்க. வெளியில இருந்தா ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு தோணுச்சு. ஆனால் அடுத்த நாள்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து உற்சாகம் கிடைக்கும். நம்ம செய்யற ஒரு பணியோ இல்ல வேற யாராவது வந்து சந்திக்கும் பொழுது அவங்க சொல்கின்ற வார்த்தையோ அது உற்சாகத்தை கொடுக்கும். அந்த உற்சாகம் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே இந்த கஷ்டங்கள்லாம் வந்துச்சுனாலும் உற்சாகம் கண்டிப்பா இருக்கு. இதுல மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற அந்த இதை உணர்வை கடவுள் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. அதுதான் என்னுடைய. சூப்பர் தம்பி, சூப்பர் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ வெளியே இப்போ நான்லாம் படித்தது ஃபுல்லாகவே ஹிந்து இன்ஸ்டியூஷனில் தான் படித்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹிந்துஸ் தான். இப்போ கூட என்னை பார்த்து கேட்பானுங்க, அவங்க நினச்சிருக்காங்க கல்யாணமே ஆகாமல் இருக்கானே, இவன் எப்படா இவன் சந்தோஷமா இருக்கான். போன வாரம் கூட பார்த்தேன், என் ஃப்ரெண்டு கேட்டான், டே இன்னும் பிரச்சனை இல்லைல்ல, கல்யாணம் பண்ணல ஏதாவது பார்க்குறியா அப்படின்னா, டே கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு புரியல, கல்யாணம் பண்ணாதான் ஒரு நிறைவு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட வாழ்க்கைங்கிறது வேற ஒரு வித்தியாசமான ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு முறை இது. அவையால் வந்து நண்பர்கள் நல்ல ஒரு சிந்தனை கொண்ட ஒரு இது, அப்புறம் நம்ம வந்து சோர்வடையும் பொழுது கொஞ்சம் உந்து சக்தி கொஞ்சம் கொண்டு போறது, இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறேன் நான். பட் அது நல்லாவும் இருக்கு. இப்போ என்னுடைய இதில் நம்ம கொடுத்த வாழ்க்கையில் போகிறப்போ 2002 அப்போது நான் ஒரு பங்குக்கு போகிறேன். எனக்கு அங்கே தண்ணி இதெல்லாமே சேரல. அப்போ எனக்கு கிரியாட்டின் லெவல் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. அப்போ டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டாரு. நிறைய டெஸ்ட்டுக்கெல்லாம் போனேன். அப்புறம் வெள்ளூர் சிஎம்சி கண்டிப்பாக போய் ஆகணுன்ட்டாங்க. அப்போ அங்கிருந்து 18 வருஷமாக நான் வெள்ளூர் சிஎம்சி வந்து நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் போய் டெஸ்ட்டுக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ பல பங்குகளை இருந்தேன் நான். அப்போ 1 இயர் எனக்கு லீவு கொடுத்துட்டாங்க. அப்போ டிவைனில் ஒரு வருஷம் நான் அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் சாலக்குடியில். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னா, கிரியாட்டின் லெவல் ரொம்ப அதிகமாகி நீங்கள் டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. பட் டயாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிடிச்சதாக இருந்தது பல வருடங்களுக்கு முன்னால். ஏன்னா நான் நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறேன் கடவுளிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு தடவையாவது நான் டயாலிசிஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க படுற கஷ்டத்தை நான் ஒரு தடவையாவது நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் கடவுள் வந்து ஜெபத்தை கேட்டிருக்காரு. கேட்டு எனக்கு வந்து 1 வருஷம் நான் டயாலிசிஸ் பண்ணினேன். ஒரு நாளைக்கு வாரத்தில் 3 நாள் 4 மணி நேரம் சந்தோஷமாக போவேன். நான் சந்தோஷமாக பெயின் இருக்கும், கஷ்டம் இருக்கும். 8 ஜெபமாலை 9 ஜெபமாலை நான் பண்ணுவேன். நான் சுத்திலையும் பார்ப்பேன். பார்க்குறப்போ ஒரு 70 வயசு தாத்தா இருப்பார், ஒரு 6 வயசு ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு 80 வயசு ஒரு அம்மா இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சின்ன பிள்ளை என்ன செஞ்சது, அந்த பிள்ளை வயசான சாகர நிலையில் இருக்கிற ஒரு தாத்தா வந்து டயாலிசிஸ் பண்ணுவார். ஒரு பாட்டி, அந்த தாத்தா வந்து அந்த பாட்டி பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க, வலிக்காம போடுப்பா, அவளுக்கு வலிக்கும், வலிக்காம போடுப்பா. பக்கத்துலேயே வந்து நின்றுக்குவாங்க. எல்லா ஒரு கட்டல்லையும் ஒரு ஆள் இருப்பாங்க அட்டண்டரு. என் கட்டலில் மட்டும்தான் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, யாருக்கு மாட்டேன். பட் எனக்கு அது ஒரு சிரமமா கஷ்டமா எனக்கு தெரியல. அப்புறம் அந்த எல்லாமே முடிச்சோன்னே டயாலிசிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும், 2 கிட்னி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாங்க. அப்போ யாரு கிட்னி கொடுப்பா, எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அப்போது ஃபார் ஹென்றி என்னுடைய சொல்லுங்க நட்பு அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கல்ல, எனக்கும் அந்த அருமையான நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. ஹென்றி கூட அவர் நினச்சிருக்காரு என் கிட்னியை நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. பட் என்னுடைய தம்பி சுதன், அவர் வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 குழந்தைகள் இருக்குது. அவரு கிட்னியை கொடுத்து
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ நான் பங்கு பணிகளை செய்கிறேன். அப்போனா ஒரு நாள் கூட என்னுடைய இந்த நோயிலையோ இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதையோ என்னுடைய மகிழ்ச்சியை நான் இழந்துடலை. ஏன்னா என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரிய, அப்புறம் என்னோட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. அந்த மகிழ்ச்சியை நான் விட்டுடலை. அது உங்களை பார்க்கும்போதுலாம் ஃபாதர் நான் நினைப்பேன், இந்த டயாலிசிஸ்லாம் நீங்கள் போவீங்கள்ல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனாலும் நீங்கள் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அது இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது உண்டு. பட் ஆனால் நீங்கள் இன்னைக்கு இப்போ சொல்கிறது தான், அது நான் கடவுள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஆனால் அதான் டயாலிசிஸ் போகும்போதும் அந்த இது பெரிய ஒரு ப்ராசஸ், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நான் நினச்சது உண்டு. பட் ஆனால் கடவுளுடைய கிஃப்ட்டுங்கிறது அவர் மட்டும் சந்தோஷம் இல்லை, அந்த பங்கும் சந்தோஷமா இருக்கும். அவருடைய பெயினவோ அவருடைய விஷயங்களோ எதையுமே பங்குனுடைய வளர்ச்சியோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தடைப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியல. அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நீங்க பகிர்ந்து கொண்டதை தான் நாங்க பார்க்க முடியுது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு இல்லை, யதார்த்தமா ஒரு குருவானவர்கள் அப்படி இருக்கணும், அதுதான் கடவுளும் எதிர்பார்க்கிறாரு. எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அதை தனக்குள்ள வச்சுட்டு அதை வெளிப்படுத்தாம தன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கிற வேண்டிய கடமை ஒரு குருவானவருக்கு இருக்கு. அதை தந்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய பெயினை அதை அனுபவிச்சாலும் வெளியே சுற்றி இருக்கிற எல்லாரோடையும் மகிழ்ச்சியா இருக்கிறது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் தான் அவர் செஞ்சுட்டு இருக்கு. ஃபாதர் இப்படி சொல்றது நல்ல ஒரு இது ஞாபகம் வருது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டாம் அண்ட் ஜெர்ரி அந்த இது பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த இதில் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லணும். ஏன்னா மகிழ்ச்சி என்னுடைய இதில் குருத்து வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்கிறதுக்கு நண்பர்கள். அப்படி பார்க்குற பொழுது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் மைனர் செமினரியில் ஜாயின் பண்ணப்போ ஃபாதர் எட்வர்டு அவரும் நானும் தான் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அவர் உடவை அப்படி தான் ஃபீஸ்ட் டைமு எங்களுடைய வைஸ் டைரக்டர் ஃபார் கிறிஸ்டோபர் எல்லாம் சொல்லிட்டு கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டாரு. அப்போ எட்வர்ட் ஃபார் என்ன பண்ணுவார்னா எப்போதுமே கொஞ்சம் ஆர்வமாக எல்லாம் செய்வார். அப்போ கரெக்டாக கிறிஸ்டோபர் ஃபார் அன்னைக்கு சொல்கிறாரு, எட்வர்ட் நாளைக்கு பிஷப் மாசு நடுவில் போயிட்டுலாம் வந்துட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. யாருமே சிரிக்கல, இவரு மட்டும் சிரிக்கிறாரு. அவர் சொன்னோட எனக்கு சிரிப்பு, நானும் அங்கேயே சிரிச்சிட்டேன். சிரிச்சிட்டோன்னே எட்வர்டு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஃபாதர் போன பிறகு ஃபெலிக்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு. அதுல இன்னொரு பெரிய ஜோக் இருக்குது. உள்ள போனதுக்கு அப்புறம் நான் பயந்துட்டே தான் போனேன் என்ன ஆகுமோன்ட்டு. ஏன்னா அவர் சாக்ரிஸ்டன் அசிஸ்டன்ட். அவர் அப்ப இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபாதர் தான் அப்ப சாக்ரிஸ்டன் மானிட்டர், அவருக்கு அசிஸ்டன்ட் எட்வர்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். இவர் பாட்டுக்கு இருப்பார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். உள்ள வாங்கன்னு போன உடனே அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டார். இந்த வார்த்தை தூக்குற மாதிரி தூக்கிட்டார். நான் ஃபாதர் சொன்ன மாதிரி அப்பயும் அப்படியே சவுண்ட் விட்டுட்டே தான் இருந்தேன். அதுல என்ன ஜோக்குன்னா, இங்க ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இவரு பாட்டுக்கு ஓஸ்தி வைன் எடுத்து எதையுமே கண்டுக்கல. இவனுக்கு அப்பவே இப்படிதான்டா சொல்லி விட்டுட்டோம். படத்துல போய் அந்த போய் சண்டை போடுங்க. எங்களுக்கெல்லாம் இறை அழைத்தல் கிடைத்து ஒரு 20-27 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த 27 வருட காலமாகவோ நமக்கு வந்த கஷ்டங்கள், அழுகைகள் இதெல்லாம் ரொம்ப சொர்பம் தான். பாருங்க, அப்போ இறை அழைத்தல் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா மகிழ்ச்சிங்கிறது அனுதினமும் இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா இருந்திருக்கும், நண்பர்களோடு சிரிச்சிருக்கோம், மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்திருக்காரு. இப்ப கிறிஸ்துவ மணந்து கொண்டா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குங்கிறத இந்த நாள்ல நாம உணர்ந்திருக்கோம். இத்தனை வருட காலமா கண்டிப்பா நம்ம ஃபாதர்ஸ் ஒன்னா சேர்ந்தாவே அங்க கலகலப்பு தான். சிரிச்சுட்டே தான் இருக்கிறோம். எங்கேயுமே அந்த பிரச்சனைகளோ சோர்வுகளோ இருக்காது. என்னைக்கிடா நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம், அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு நிறைவு இருந்துட்டே இருக்கும். அதனால நேரங்கள இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சிரிப்பு தான். குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம். அதனால ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, அதில் டைட்டில் மட்டும் சொல்றேன், என் புன்னகை என்னை காப்பாற்றியது. ஒரு சின்ன நிகழ்ச்சியினுடைய டைட்டில். அப்போனா நம்முடைய குருத்து வாழ்வில் நம்மை காப்பாற்றுவது நிறைய இருக்கும். கடவுள் இருக்கிறார், ஜெபம் இருக்கு, வழிபாடுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல எல்லாவற்றிலும் முக்கியமா நம் புன்னகை நம் குருத்துவத்தை காப்பாற்றுகிறது. அதனால தொடர்ந்து மகிழ்ச்சியா நாம நம்முடைய குருத்துவ பணிகளை நாம செய்யலாம். மகிழ்ச்சியின் ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு துணையார். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல பல காரியங்களை நம்ம பகிர்ந்து இருக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
நாங்கள் கேட்டுக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான காரியங்கள். முதல் காரியம், எங்களுக்காக ஜெபியுங்க. வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை இந்த குருத்துவம் உங்களோடு பயணிக்கிறது. அவர்களுடைய ஜெபம், அவர்கள் நிறைவேற்றுகிற திருப்பலி, அவர்கள் உங்களுக்காக கொடுக்கிற அருள் அடையாளங்கள், இவைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அமைஞ்சிடாது. அதனால தொடர்ந்து பயணிக்கிற இந்த குருத்துவத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க நினைச்சீங்கன்னா முதல் காரியம் எங்களுக்காக ஜெபியுங்க. விமர்சனங்கள் ஏராளமாக எழும்புற இடத்துல ஜெபங்கள் ஏராளமாக எழுந்துச்சுன்னா இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தோடு பயணிக்கிற பயணம் இந்த உலகத்திற்கு நிறைவை கொடுக்கும். அந்த அப்பத்தை பிட்டு ரசத்தை தன்னுடைய அப்போஸ்தலர்களோட சீடர்களோட பகிர்ந்துக்கிற அந்த தருணத்தில் அந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். இது மாபெரும் கொடை. இந்த கொடைக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கிறேன். இரண்டாவதா, இந்த தேவ அழைத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சூழலாக இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய உலகத்திற்கு தேவ அழைத்தல் மிக முக்கியம். இந்த குருத்துவத்தினுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு நாள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தேவ அழைத்தல் பெருகுவதற்கு ஜெபிக்கிறதோடு உங்களுடைய பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கிறோம். அதனால் இந்த நாளில், இந்த குருத்துவ நாளில் எங்களுக்காக ஜெபியுங்க, தேவ அழைத்தலுக்காக ஜெபியுங்க. நாம் எல்லாரும் இந்த குருத்துவத்தின்